பார்த்துக்க. 10 வயசுல வந்து என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க? அடி ஆத்தே வீசி விட்டாலே. இல்லை சொங்கி, அங்கே 2 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க, என்ன வேணும்னு கேட்டு கொடுத்து விட்றா. ஆட்டு முடியலைங்கம்மா. அக்கா சொல்லுங்கக்கா, என்ன வேணும்? என்னைய பார்த்தா உங்களுக்கு அக்கா மாதிரி தெரியுதா? எனக்கு வயசுக்கு மூத்தவங்களா தான் நீங்கள் இருப்பீங்க. என்னை வாமா போமான்னு பேசுங்க, இல்லை தங்கச்சின்னு கூப்பிடுங்க. சரிம்மா, என்ன வேணும்? அண்ணா மிளகு சீரகம் வேணும், பூண்டு ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க. தாத்தா எனக்கு ஒரு 5 ஸ்டார் மிட்டாய் தாங்க. இது தாத்தாவா? என்னைய பார்த்தா தாத்தா மாதிரி இருக்கா? அங்கிள்னு கூப்பிடு. அண்ணா எனக்கு டைம் ஆச்சு, நான் கொஞ்சம் சீக்கிரம் போட்டு தாங்க. இந்தாம்மா 290 ரூபா ஆச்சு. அண்ணா 100 ரூபா தானே இருக்கு, இன்னைக்கு இதை கொடுத்துட்டு போறேன், நாளைக்கு மீதியை கொண்டு வந்து தந்துடுறேண்ணே. ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக கொடுமா. ரொம்ப நன்றிண்ணே, நான் போயிட்டு வரேண்ணே. பொம்பளைகளை பார்த்தா பல்ல காட்டாம என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுத்து அனுப்பி விட்றா. செத்த வயல உன்னை எல்லாம் கடையில் வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு. இந்தா உனக்கு சாக்லேட்டு. காசு காசு காசு. அட கடவுளே, காசு கொடுக்காமலே ஓடி போச்சு. சொல்லியா பெருசு, என்ன வேணும்? ஏதாச்சும் திங்கணும் போல இருக்கு, ஆனால் வாயில் ஒரு பல்லுமே கிடையாது. ஏதாச்சும் திங்கிற மாதிரி இருந்தால் கொடு. சரி சரி, ஜூஸ் தரேன், அப்படியே வாயில் ஊற்றிட்டு போ. எவ்வளோப்பா ஆச்சு? 35 ரூபா பெருசு. ஏப்பா தம்பி, தெரிஞ்ச கடன் தானே உன் கடைக்கு வந்தேன், தாத்தாட்ட போய் காசு கேட்குறியாப்பா? சரியா பெருசு, விடு விடு, என் பொண்டாட்டி பார்த்துட்டு அப்படியே நைஸாக அங்கிட்டு போயிரு. என்னடா சொங்கி, 3 பேர் வந்துட்டு போயிட்டாங்க, 1 ரூபா கையில் தர மாட்டேங்கிற? இருக்குல்லைங்கம்மா, மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி தருவேன்ல. வாயா தம்பி, என்ன வேணும்? 1 நியூஸ், தண்ணி பாக்கெட்டு, மிக்சரு, ஒரு கிங்ஸ். செருப்பு கழட்டி வீசி போடுவேன் பார்த்துக்க. 10 வயசுல வந்து என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க? அடி ஆத்தே வீசி விட்டாலே. ஏங்கிலிமா அவனை அடிச்ச, அவன் போய் ஆளை கூப்பிட்டு வந்தானா பெரிய வம்பா போயிடும். ஏன்டா சுடுகாட்டு மண்டை, நம்ம பிள்ளை இப்படி சின்னதாக இருந்துக்கிட்டு ஏதாவது வந்து கேட்டால் நம்ம கொடுப்போமாடா? வேணான்னு சொல்லி தானே அனுப்பி விடுவோம். அந்த மாதிரி அனுப்பி விட்டுணும்டா. இப்படியே கொடுத்து பழகினா இப்படியே பெருசாகினதுக்கப்புறம் இதே பழக்கம் வரும். நம்ம தானே நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். நம்ம மாதிரி மளிகை கடை வச்சிருக்கவங்க பார்த்து எந்த பிள்ளைக்கு என்ன பொருள் கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும். பெரியவங்க வாங்குறதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுடா. நல்லதை சொல்லி அனுப்பி விடணும். கேட்கலையா, இப்படி செருப்பு கழட்டி வீசி விட்டுறணும். அண்ணே அண்ணே, என் பிள்ளைக்கு ஒரு பேம்பர்ஸ் கொடுங்கண்ணே, நைட்டெல்லாம் தூங்க முடியாதுண்ணே, ஒன்றுக்கு போய்கிட்டே இருப்பானே. இந்தாம்மா பேம்பர்ஸு, 50 ரூபா ஆச்சு. அண்ணே தப்பா நினச்சிக்காதீங்கண்ணே, என்கிட்ட சில்லறை இல்லைண்ணே, பிறகு தாரண்ணே. சரிம்மா, மறக்காம கொடுத்துரு. சொங்கி, கடலாம் போட்டு ஜம்முன்னு ஆயிட்டியடா. என்னையா பண்ணுறது, வீட்டில் இருந்தால் சோறு கிடைக்குமா என்ன? நீயாடா இப்பெல்லாம் பேசுற? சேரா சேரா, ஹமாம் சோப்பு 2 ஊரா. ஆமாண்ணே, கடை வச்சு நாசமாக போச்சு. வர்றவங்களுக்கெல்லாம் கடனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சொங்கி சொன்னாலும் கேட்க மாட்டேறியான். இப்போ நீங்களாச்சும் காசு கொடுப்பீங்களா, இல்லை நீங்களும் கடன் சொல்லிட்டு போகிறீங்களா? என்னடா சொங்கி, கடன் கொடுத்தா எப்படா கட்டுப்படி ஆகும்? தலையில் துண்டை போட்டுடா போகணும். நீ சொல்கிறது சரிதான் மாரிமுத்து. என்ன பண்ணுறது, பொருளை வாங்கிட்டு கடன் சொல்கிறாங்க, திருப்பி கேட்டால் இதை வச்சு தானே நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ற பொருளை எப்படி மாரிமுத்து திருப்பி வாங்குறது? இதெல்லாம் விட அந்த பொருளை அவங்க வாங்கிட்டு போகும்போது நீங்கள் நல்லா இருக்கணும்னே அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியா. அப்படியே மனசு ஒரு மாதிரி பண்ணு மாரிமுத்து. ஆமாடா சட்ட வயல, மனசு ஒரு மாதிரி பண்ண அப்படியே போய் சாவு. நீ உன்னையெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியல. நாளைக்கு நீ பிச்சை தான் எடுக்க போறேன்னு நினைக்கிறேன். கடன் கொடுக்கலாம்டா, அதுக்காக வர்றவங்களுக்குலாம் கடன் கொடுத்துட்டு இருக்க முடியும். யாரும் இல்லாதவங்க வந்தா கொடுக்குறாங்க. காலையிலேருந்து எத்தனை பேர் வியாபாரம் பண்ணிட்டேன், ஒருத்தங்கிட்டயாவது நீ காசு வாங்கினியாடா? நான் இங்கே உட்காந்து பார்த்துட்டு தாண்டா இருக்கேன் நீ பண்ணுறதெல்லாம். உன்னை விட்டுட்டு போனால் கடையை ஒரே நாளில் அழிச்சு விடுவோம் போல. நான் வேற ஆள் போட்டுக்கிறேன், நீ போட. எது வேலைக்கு வேண்டாமா? இந்த வேலையை விட்டுட்டு நான் வேற எந்த வேலைக்கு போக? நீ இந்த பழம் பிழைக்கிறதுக்கு 4 ஆடு மாடை வாங்கி மேய்ச்சிட்டு போட. அதையாச்சும் கரெக்டாக பண்ணுறியான்னு பார்ப்போம். என்ன கிளிங்மா கடையில் வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்க? வர்றவங்க போகிறவங்கள என்ன நினைப்பாங்க? அப்புறம் என்னண்ணே, இப்போ பள்ளிக்கூடம் போகிற பையன் ஒரு பையன் வந்தானே, வந்து மிச்சரு, தண்ணி, டம்ளரு இதெல்லாம் கேட்குறியா? இந்த சொங்கியா அதை எடுத்து கொடுக்குறியானே? இதெல்லாம் தப்பு இல்லையானே? நம்ம பிள்ளையா இருந்தால் நம்ம பார்த்துட்டு இருப்போமா? வேணாம் தம்பி, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பணும்லண்ணே. 1 போதுமா 2 வேணுமான்னு கேட்குறியானே? இவனுக்கு எவ்வளோ ஏற்றம் இருக்கும்? இவன் என் கடையில் இருந்தானா இது சரிப்படாதுண்ணே. இவனுக்கு எங்கேயாச்சும் ஆடு மாடு இருந்தால் சொல்லுங்க, வாங்கி கொடுத்துறேன், மேய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும். சொங்கி, உன் பொண்டாட்டி எல்லாம் பேச முடியாதா? சரி கிளிங்மா, நான் வாரேன். ஏனே சோப்பு வாங்கினீங்களா, காசு கொடுத்துட்டு போ. நீ அப்படியே போற உன் பாட்டுக்கு. தாரேம்மா. சொங்கி, எப்படிதான் கிளிங்மா வச்சு சமாளிக்கிறதே தெரில. சரி, அந்த முக்கில் இருக்க டீ கட்டில் உட்காந்துருக்கேன், வா பேசிக்கலாம். சரி மாரிமுத்து, போ, மறுபடியும் ஏதாச்சும் கத்த போறா. அப்புறம் என்ன மக்களே, நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.